என் பேர் ஜானகி. இவரு ராதாகிருஷ்ணன் பேர் எப்படி வச்சீங்க? ராதாகிருஷ்ணன் அவர் ஆசிரியர் இல்ல, டாக்டர் ராதாகிருஷ்ணன். நாங்க சும்மா ராதாகிருஷ்ணன் பேர் வைக்கல, நல்ல முடிவு பண்ணினோம். அவங்க அப்பா என்ன பேர் வச்சவர் பண்ணாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவன் அவர் ஆசிரியர் தானோ அப்படின்னு நினைச்சு சொன்னாரு அவங்க அப்பா. அவர் வந்து ஜனாதிபதி ஆனாரு, அதே மாதிரி இவரு ஜனாதிபதி ஆயிட்டாரு. அது நம்ம கையிலேயே இருக்குது. அது இந்த அளவு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து தான் சந்தோஷம் இது இருக்கிற பதவியே. சார் நீங்க எவ்வளவு படிச்சீங்க? நான் 8th ESLC. உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு படிச்சாரு? அவர் SLC. இவங்க வந்து உங்க பசங்க எத்தனை பேர் மொத்தம்? பசங்க எத்தனை பேர் உங்களுக்கு? பிள்ளைங்க 2 பசங்க, ஒரு புள்ள. என்ன படிச்சாங்க 3 பேரு? பெரிய பையன் MCOM படித்தேன், மெட்ராஸில் இது பண்ணி. இவன் டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சோம். அது ஏதோ ஒரு இதில் மார்க் கம்மியாக போச்சுன்னு கிடைக்கல. அவன் 2வது எழுதுறமுன்னா அது போய் இவங்க எழுதுறாங்கன்ட்டு கொண்டு போய் BBA தூத்துக்குடி நாளாகி போச்சு. அதனால அங்கே கொண்டு சேர்த்துனோம். அங்கே BBA படிச்சுட்டு வந்தா அவனுக்கு படிக்கிறதுல அப்புறம் இஷ்டமில்ல. அப்படியே அப்பவே அரசியலுக்குள்ள வந்துட்டாரா? அப்பவே இருந்திருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு நாங்க டிகிரி முடிச்சு வந்து கம்பெனி ஆரம்பிச்சோம். ஓ, பனியன் கம்பெனி. பனியன் கம்பெனி. ஓஹோ, அதை இவர் கவனிச்சுக்கிட்டாரா? அதெல்லாம் நல்லா நடத்தினார், நல்லா இருந்தாரு. அப்புறம் நடத்த பணம் அரசியலுக்கு இது பண்ணி. உங்க கொழுந்தனார் CK குப்புசாமி வந்து MP-யா இருந்தார் இல்லையா? அவர் MP-யா இருக்கிறப்ப இவர் MP ஆவார் நீங்க நினைச்சீங்களா? அப்போ அவர் நினைச்சிருப்பாரு, நாங்க நினைக்கல. MP ஆன பின்னாடி ஒரு கவர்னர் ஆவார்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நாங்க எதுவுமே நினைக்கலப்பா. சரி, இப்போ உதவி ஜனாதிபதியும் ஆக போறாரு. அத பத்தி உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? பெரிய சந்தோஷம் தான். பதவி அவர் பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்குது, சந்தோஷம் அவ்வளவு. சரி, இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு? அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் MP-யா இருக்கும்போது எங்க போது ஆசீர்வாதம் பண்ணுவார், நீ மந்திரி அப்படின்னு. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் MP மந்திரி சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சு, பொன் ராதாகிருஷ்ணனுக்குன்னு வந்துருச்சு பேப்பர்ல. சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனா எப்படியாவது ஒரு மந்திரி ஆவார் நீங்க கனவு நினைச்சிட்டு அன்னைக்கு அவங்க அப்பா அவருடைய கனவு அது மந்திரி ஆவார்னு. நம்மளுக்கு எல்லாம் அரசியல் நாங்க மகாத்மா காந்தியினுடைய வழிபடியில். இப்போ 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்தாரு, MP-யா இருந்தாரு, இப்ப ஜனாதிபதி உதவி ஜனாதிபதி ஆகிறாரு. இதெல்லாம் ஆகும்போது மகனுக்கான உங்களுக்குமான பேச்சு தொடர்பு தொடர்ந்து இருக்குதா? எந்த மாதிரி பேசுறீங்க? நேரம் கிடைக்குதா? நான் அரசியல் பத்தி அரசியல் இல்ல, மாங்கோட பாசத்தோட எப்போ நல்லா இருக்கிறியா சாமி, உடம்பு பார்த்துக்க அவ்வளவுதான். டெல்லி போலியா? டெல்லி போயிட்டு வந்திருக்கேன். MP-யா இருக்கும்போது ஒருக்கா போனேன், கொழுந்தனா இருக்கும்போது ஒருக்கா போனேன். நான் அதெல்லாம் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன். அமர்நாத்ல இருந்து பத்ரிநாத் காசி எல்லாம் போயிட்டு. இப்ப உதவி ஜனாதிபதி பதவியா இருக்கிறதுக்கு போவீங்களா? இப்ப போவீங்களா? இப்பெல்லாம் போக முடியாது. நாம இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணி.